ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. சிம்பிளான எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து 1/2 கேஜி ப்ரான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரான் வாஷ் பண்ண தெரியலனா, நீங்கள் ஷாப்பில் கொடுத்தாலே அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு முறை அந்த நான் சென்டராக ஒரு பிளாக் இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 1/2 கேஜிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஆயில் போடுறோம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கி விடுங்க. டொமேட்டோ வந்து நல்லா ஃபுல்லாக அப்படியே சுருங்கி வரணும். இந்த அளவுக்கு டொமேட்டோ வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாலாம் நான் எதுவுமே போடல, வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் எறா ஆட் பண்ணுங்கள். எறா போட்டு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா நல்லா டீப்பாக விடுங்க. எனக்கு வந்து நான் சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும். அதனால நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அப்படி வேணாம், எனக்கு ரொம்ப தண்ணியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கலாம். ஓகேவா? இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குக் பண்ணாதவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.